தற்போதைய அண்மை செய்தி. கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்திருக்கிறது. மயிலாடுதுறை கொள்ளிடம் ஆற்றில் வினாடிக்கு 1.17 லட்சம் கன அடி நீர்வரத்து காரணமாக கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மயிலாடுதுறை கொள்ளிடம் ஆற்றில் வினாடிக்கு 1,17,000 கன அடி நீர்வரத்து இருப்பதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கடும் வெள்ளப்பெருக்கால் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வாழை, மரவள்ளிக்கிழங்கு, கத்தரி, வெண்டை உள்ளிட்ட பயிர்கள் நீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுந்தரமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் சுந்தரமூர்த்தி. தற்பொழுது கொள்ளிடம் ஆற்றில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் என விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இப்ப கர்நாடக மாநிலத்துல நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமா மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவான 120 கன அடியை எட்டி இருக்குது. மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய தண்ணீர் அப்படியே காவிரி ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. இந்த காவிரி நீரானது கொள்ளிடம் ஆற்றில் அதாவது அணைக்கரை என்ற இடத்துல கீழணை வழியே அணைக்கரையில தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அந்த தண்ணீரானது கிட்டத்தட்ட 1,17,000 கன அடி வீதம் கொள்ளிடம் ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டு அந்த தண்ணீர் அப்படியே மயிலாடுதுறை மாவட்டம் பழையாறு என்ற இடத்தில் கடலில் கலந்து வருகிறது. இந்த தண்ணீரானது தற்பொழுது 1 லட்சம் கன அடியை தாண்டி மயிலாடுதுறை மாவட்டத்தின் வழியே கடலுக்குள் சென்று வருவதால் கொள்ளிடம் கரையோர கிராமங்கள்ல ஒரு 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல தண்ணீர் சூழ்ந்து காணப்படுகிறது. அதாவது படுகையோர கிராமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுப்பகுதி கிராமங்கள், படுகை கிராமங்கள் இதற்கு பேரு. நாதல் படுகை, முதலைமேடு, வெள்ளை மணல் உள்ளிட்ட கிராமங்கள்ல பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்து குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில பயிரிடுக்கப்பட்டுள்ள பணப்பயிர்களான வாழை, மரவள்ளிக்கிழங்கு, கத்திரி, வெண்டை உள்ளிட்ட பயிர்கள் தண்ணீர்ல மூழ்கி இருக்கு. ஏற்கனவே காவல்துறை சார்பில் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. தாழ்வான பகுதிகளில் பொதுமக்கள் வெளியேறணும்னு. மாவட்ட நிர்வாகமும் தண்ணீர்ல இறங்க வேண்டாம், ஆடு மாடுகளை குளிப்பாட்ட வேண்டாம், மேலும் எதற்கும் அதாவது குளிப்பதற்கோ ஆடு மாடுகளை குளிப்பாட்டுவதற்கோ தண்ணீர்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. இந்நிலையில 1,17,000 கன அடி தற்போது பாசாய் இது கடலுக்கு சென்று கொண்டு இருக்கிறது. மேலும் தண்ணீர் உயரும் பட்சத்தில் குடியிருப்பு வாசிகள் வெளியேற்றும் நடவடிக்கை துவங்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுந்தரமூர்த்தி.